இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 கிலோ மட்டன் தம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ஜென்ரலாக நம்ம பண்ணுற பிரியாணி விட கலர் எப்படி வந்துருக்கு பாருங்கள். சென்டரில் கூட நகர்த்தி காட்டுறேன் பாருங்கள். அடிக்கடி எதுவும் பிடிக்கல, அப்படியே பிளேட்டில் மாற்றி சாப்பிட்லாம். சூடாக மட்டன் பிரியாணி, சில்லுன்னு தயிர் பச்சடி. ஆமாம், சொல்லுங்கள். மெயின் வீடியோ எடுக்கிறோம், என்ன செஞ்சு காட்ட போகிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 கிலோ மட்டன் தம் பிரியாணி. என்னுடைய ஸ்டைலில் செஞ்சு காட்டுறேன். டாப் நாச்சாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததா நான் கமர்ஷியல் பிரியாணி நிறைய உங்களுக்கு குக் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் பண்ண போகிறது வீட்டுக்கு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் செலவுங்கள்லாம் போட்டு அட்டகாசமாக செய்யலாம். ஒரு முறை இந்த பிரியாணியை சாப்பிட்டாங்க நீங்கள் செஞ்சுனா நீங்கள் தான் இனிமேல் பிரியாணி மாஸ்டர்னு முடிவு பண்ணிவிடுவாங்க. அப்படி ஒரு பிரியாணியை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக உங்கள் வீட்டு கிச்சனில் செய்யலாங்கிறத நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து செஞ்சு கேட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 1 கிலோ இந்தியா கேட் சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்துருக்குறோம். மட்டன் நமக்கு கொஞ்சம் முத்தலான மட்டன் தான் கிடச்சிருக்கு. அதை கூட சாஃப்டாக வேக வச்சு எப்படி மட்டன் பிரியாணி செய்யலாங்கிற டிப்ஸு, வீடியோ ஃபுல்லாக டிப்ஸு தான் உங்களுக்கு. அவ்வளோ டிப்ஸு சொல்ல போகிறேன். ஏன்னா நான் புதுசாக பார்க்கணும்னு சொல்கிறேன். நான் ஒரு 18 வருஷமாக பிரியாணி மாஸ்டராக இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீட்டில் செய்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இந்த பிரியாணி வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக அப்படியே வரணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நான் எடை வச்சுட்டு அப்படியே போட்டு காட்ட போகிறேன். ஒரு வெயிட் ஸ்கேல் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்துடும். இந்த பிரியாணி செய்யறதுக்கு வெயிட் ஸ்கேல் வேறு வாங்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. 1 கிலோ மட்டன் 1000 ரூபா, ஆனால் ஒரு வெயிட் ஸ்கேல் 300 ரூபா தான் வரும். வாங்கிட்டிங்கன்னா அது ஒரு 6 மாதத்துக்கு ஆனால் கூட உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் என் வீடியோஸில் எல்லாம் எடை வச்சு காட்டுவேன். நீங்களும் எடை வச்சு போட்டிங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்துடும். ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுங்க. 10 கிராம் சக்தி தனி மிளகாய்த்தூள். ஓகே, இதுலேயே காஷ்மீரி மிளகாய்த்தூள்னு வரும். இது உங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 5 கிராம் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 கிராம் சேர்த்தா கூட போதும். ஓகே, 10 கிராம் தனி மிளகாய்த்தூள், 5 கிராம் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது உங்கள் பிரியாணிக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கும். அல்லது நீங்கள் வெறும் கலர்லாம் வேணாம் மாஸ்டர்னா நீங்கள் வெறும் 10 கிராம் சக்தி தனி மிளகாய்த்தூள் பயன்படுத்தினாலே போதுமானது. தோல் உரிச்ச பூண்டு எடை வச்சிங்கன்னா 150 கிராம் எடுத்துங்க. அதுவே அரைச்சிட்டிங்கன்னா ஒரு 180 எடுத்துங்க. ஏன் 180னா தண்ணி ஊற்றி அரைக்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த தண்ணியோட வெயிட்டும் இதில் சேரும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, ரொம்பவும் எக்ஸ்கியூஸ் கொடுக்க வேண்டாம். தோல் சீவன இஞ்சி 100 கிராம் எடுத்துங்க, அரைச்சிங்க போட்டுருங்க. இதுவே பேஸ்ட்டாக எடுத்திங்கன்னா 130 கிராம் எடுத்துங்க. ஏன்னா தண்ணி சேர்ந்துருக்கும் இல்லையா? நீல வாக்கில் பொடியாக வெட்டின பெரிய வெங்காயம் 300 கிராம், வெட்டின பின்னாடி எடை 300 கிராம் வர மாதிரி பார்த்துங்க. 2 பச்சை மிளகா இதை அப்படியே எடுத்துங்க. அல்லது பெரிய சைஸ் வெங்காயம் 4. அடுத்து தக்காளி. உங்களுக்கு பிரியாணி நல்ல தொக்காக வேணும் அப்படின்னா அதுவும் 300 வரையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் தண்ணி மட்டும் இருக்குது, அதை ஊற்றிடுறேன். இதிலே ஒட்டிக்கிச்சு. நாங்கள் ஆல்ரெடி எடை தான் வச்சோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 100 கிராம்ஸ். ஓகே, இதில் ஊற்றினா சரியாக வந்துடும். 100 கிராம் தயிர், எலுமிச்சம்பழம். ஒரு பழமாக இருந்தால் 50 கிராம் இருக்கணும். நான் 2 பழம் எடுக்கிறேன். ஆல்ரெடி வெட்டி எடை வச்சு வெட்டி தண்ணியில் போட்டோம். இப்போ தண்ணியோடு எடை வச்சா கூடுதலாக காட்டும். ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா பொடியாக நறுக்குனது அதை எடுத்துருக்கேன். 20 கிராம் நீங்கள் எடை வச்சு வெட்டிங்க. சீரக சம்பா அரிசி 1 கிலோ, மட்டன் 1 கிலோ, நல்லா 3 தண்ணி கழுவியாச்சு. 300 கிராம் நீங்கள் கடலை எண்ணெய் பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். அல்லது 100 நெய்யும் 200 எண்ணெயும் பயன்படுத்துங்க. ஓகே, நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது ராஜா நெய். சரியா? 100 கிராம் பசு நெய்யும் இருக்குது, எறும்பு நெய்யும் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்தலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். 100 நெய்யில் 200 கடலை எண்ணெயை பயன்படுத்துங்க. ஓகே, கடலை எண்ணெயும் நெய்யை கலந்து வச்சுக்கிட்டோம். 10 நம்பர் ஏலக்காவை எண்ணி போட்டுங்க. 10 கிராம்பு எடுத்துங்க. எல்லாம் கவுண்ட் பண்ணி கூட போட்டுங்க, பிரச்சனை இல்லை. 10 போட்டிருக்கேன். பட்டை பார்த்திங்கன்னா விரல் சைஸில், உங்கள் விரல் சைஸுக்கு 4 துண்டு பட்டை போட்டுங்க. 4லேருந்து 5 துண்டு போடலாம். ஓகே, 5 துண்டு பட்டை, 10 ஏலக்காய், 10 கிராம்பு. 1 கிலோவுக்கு 45 கிராம்லேருந்து 50 கிராம் வரையும் உப்பு போடலாம். இது தம் பிரியாணி.
மைண்டில் வச்சுங்க. தம் பிரியாணிக்கு இந்த அளவு. நம்மக்கிட்ட ஒரு 7 லிட்டர் குக்கர் தான் இருக்குது. இதில் 1 கிலோ பிரியாணி பண்ண முடியாது. ஒரு 15 லிட்டர் குக்கர் இருந்தால் அதில் 1 கிலோ பிரியாணி பண்ணலாம். அது நம்ம டைரெக்டாக குக்கர்லேயே கூட பண்ணலாம். நான் குக்கரில் பண்ணுற நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம். மட்டனுங்கிறதுனால ஒரு 2-3 விசில், இது நான் கொஞ்சம் முத்தலான கறின்னு சொன்னேன். ஸோ ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு பிரியாணி பண்ணலாம். இந்த பாத்திரத்தோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருந்தால் 1 கிலோ பிரியாணி பண்ணலாம் அப்படின்னா 7 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி பாத்திரமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், 1 கிலோ பிரியாணி தாராளமாக பண்ணலாம். ஆனால் இது கிட்டத்தட்ட 2 கிலோ பிரியாணி பண்ணுற பாத்திரம், 15 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஸோ பாத்திரத்தில் 7 லிட்டர் பிடிச்சா 1 கிலோ பிரியாணி பண்ணலாம், 15 லிட்டர் பிடிச்சா 2 கிலோ பிரியாணி பண்ணலாம். குக்கரில் 7 லிட்டர் குக்கரில் 1/2 கிலோ பண்ணலாம், 15 லிட்டர் குக்கரில் 1 கிலோ பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் லிட்டர் வித்தியாசங்கள் இருக்குது. இதை மைண்டில் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மட்டனை வேக வைக்கலாம். எண்ணெயும் நெய்யும் இருக்கு இல்லையா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் நினைக்கலாம், மாஸ்டர் பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்ன மாஸ்டர் நீங்கள் நெய்யே யூஸ் பண்ண மாட்டீங்க பிரியாணிக்கு, இன்றைக்கி பண்ணுறீங்களேன்னு. ஒரு 4 ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ கலந்து ஊற்றிங்க. இப்போ ஏன் நம்ம நெய் யூஸ் பண்ணுறோம்னா, இன்றைக்கி 15 கிராம் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம். 10 கிராம் தனி மிளகாத்தூளும் 5 கிராம் காஷ்மீரி மிளகாத்தூள் 2 பச்சை மிளகாவும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்போது இந்த நெய் அதை பேலன்ஸ் பண்ணிக்கும், கலரும் நல்லா பிரைட்டாக கிடைக்கும். அதனால் அப்படி இல்லை நெய் யூஸ் பண்ண வேண்டாம்னா நீங்கள் 10 கிராம் மிளகாத்தூள் 300 கடலை எண்ணெயை பயன்படுத்துங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நீங்கள் மிளகாத்தூள் இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வாங்க. இதில் இந்த காஷ்மீரி மிளகாத்தூளில் கொஞ்சம், தனி மிளகாத்தூளில் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு அந்த 50 கிராம் அளந்து வச்சோம்ல, அதுலேருந்து கொஞ்சமாக உப்பு. இதெல்லாம் நீங்கள் இடம்லாம் வச்சுட்டு உட்கார வேண்டாம். ஒரு கைப்பிடி தக்காளி, ஆல்ரெடி இதெல்லாம் இடம் வச்சுருக்கோம் இல்லையா, 300 வெங்காயத்தில் ஒரு கைப்பிடி வெங்காயம், 300 தக்காளியில் ஒரு கைப்பிடி தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி போட்டு கையை வச்சு, இஞ்சி பூண்டு வேண்டாம் சரியா, போட்டு கையை வச்சு நல்லா பிணைஞ்சிங்க. இந்த வெங்காயம் தக்காளியிலேருந்தும் தண்ணி வரும், மட்டன்லேருந்தும் தண்ணி வரும். ஆனால் இதை நீங்கள் கணக்கில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக நம்ம கறி போட்டாலும் அந்த தண்ணி அதில் தான் போகுது இல்லையா, ஸோ நம்ம அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. கையை நல்லா வலித்து விட்டுக்கிட்டு அப்படியே விசில் விட போகிறோம். இந்த பட்டை கிராம்பு எடுத்து வச்சோம்ல, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாம் அளந்ததுலேருந்து எடுக்கிறோம். மைண்டில் வச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில், லோ ஃப்ளேமில் 2 விசில். அடுத்த ஸ்டெப்பு நம்ம பார்க்க போகிறது பிரியாணி தாளிக்க போகிறோம். அதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். எப்போ இந்த ப்ரெஷர் முடிஞ்சு மட்டன் இதில் கொட்டி ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வைப்போம். அந்த நேரத்தில் அரிசியை ஊற வச்சா போதுமானது. சீரக சம்பாக்கு மட்டும். பாஸ்மதினா நீங்கள் இப்போயே கூட ஊற வச்சிடலாம், தப்பு இல்லை. இப்போ இண்டியா கேட் ஜீரக சம்பா எடுத்துருக்கோம். நிறைய பேர் பிராண்டு கேட்குறீங்க, அதனால் சொல்கிறேன். இண்டியா கேட்டில் வர ஜீரக சம்பா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ 1 கிலோவை நம்ம அளந்துக்கலாம். இது தம் பிரியாணி தான், ஸோ கண்டிப்பாக அளக்கணும். அப்போ தான் அளவு தண்ணி நீங்கள் வைக்க முடியும். நான் கரெக்டாக 1 கிலோ பிடிக்கிற கப்பு வச்சுருக்கேன் வீட்டில். கரெக்டாக இது 1 இன்ச்சு கம்மியாக இருக்குது இல்லையா, இது கூட கரெக்டாக அளக்கணும். பிரியாணியில் இந்த 1 இன்ச்சு தண்ணி கூட தப்பாக போயிடும், குழஞ்சி போயிடும். ஸோ கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சு 1 பங்கு, அதில் பாதி 1.5 பங்கு, அது கரெக்டாக அளந்துட்டிங்கன்னா பிரியாணி பக்காவாக வந்துடும். நம்ம இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். ஆனால் ஊற வைக்கல, இந்த ப்ராசஸ் முடியும் போது ஊற வைக்கலாம். அளவு தண்ணி மட்டும் அளந்து பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கலாம். இதில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது, அதனால் முதலே இதை அளந்து வச்சுக்குவோம். இதை சும்மா கொட்டி ஒரு பக்கமாக வச்சிடுறேன். ஏன் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு நீங்கள் 1500 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. 1500 ரூபாயும் நாசனமாக போயிடும் ஏதாச்சும் ஒன்று தப்பாக பண்ணிங்கன்னா. அப்புறம் வீட்டில் சண்டையாக நடக்கிறதுனால என்னால் எந்த வீட்லேயும் சண்டை வர வேணாம் அப்படிங்கிறதால தான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து செஞ்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த 1 பங்கு குறைச்சிட்டு அதை சரியாக பாதி எடுத்துருக்கேன். கீழே பாதி மேலே பாதி இருக்குது. மொதல் பாதி அளந்துக்குங்க, அப்புறம் 1 அளந்துக்கலாம். கரெக்டாக எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு. புரியுதா? 1 இன்ச்சு விட்டுட்டேன், மீதி இருக்கிற ஒரு தண்ணியை ஊற்றிட்டேன். 1க்கு 1.5 தண்ணி தயார். இனிமேல் எந்த தப்பும் நடக்காது இந்த பிரியாணியில் அப்படின்னு நீங்கள் நம்பி சமைக்க ஆரம்பிக்கலாம்.
இப்போ எல்லா பஞ்சாயத்தை முடிச்சிட்டோம், இட பஞ்சாயத்தெல்லாம். இனிமேல் தான் நம்ம பிரியாணி சமைக்கவே ஆரம்பிக்க போகிறோம். சமைக்கிறத பார்க்குறத விட நீங்கள் இடம் வைக்கிறத பார்க்குறது தான் முக்கியம். யாருன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அது தப்பு பண்ணிட்டீங்கன்னா இது ஒழுங்காக வராது. அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சிடலாம். சரிங்களா? அடுப்பில் பாத்திரம் சூடாகட்டும். எண்ணெயும் நெய்யும் சேர்த்து வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். 300 கிராம். இதுலேருந்தே கொஞ்சம் குக்கருக்கும் எடுத்துட்டோம் நம்ம. பட் ஓகே. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 10 நம்பர் பட்டை, 5 நம்பர் பட்டை, 10 நம்பர் ஏலக்காய், 10 நம்பர் கிராம்பு. உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு எல்லாம் நம்பர்லேயே சொல்லியிருக்கேன். சேர்த்துக்கலாம். இது கூடயே 180 கிராம் பூண்டு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு வதக்கிறது தான் விஷயமே இருக்குது. எல்லாம் வெங்காயம் தான் போட்டு கோல்டன் ப்ரௌனாக வதக்குவாங்க. நீங்கள் அப்படி பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இப்படி பண்ணிங்கன்னா அந்த வீடு இல்லை, அந்த தெருவே மணக்கும். உங்கள் வீட்டில் பிரியாணின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டிங்கன்னா என்ன வாசனை வரும்? பக்கோடா வாசனை வரும். மிஞ்சி போனால் பூண்டை போட்டு வதக்கி பாருங்கள், வீடே தூக்கிடும் வாசத்தில். ஏய், மறைச்சி சாப்பிட்றவங்க மறைச்சி இன்றைக்கி யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சாப்பிட்றவங்க மாட்டிக்குவீங்க. அதனால் இந்த 4 நட்சத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்றவங்களும் பார்த்துக்குங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க உங்கள் வீட்டில் பிரியாணின்னு. வெஜ் பிரியாணின்னு சொல்லிடலாம். உன்ன மாதிரி எனக்கு அறிவு இல்லாமல் போச்சு. வேணா வெஜ் பிரியாணின்னு சொல்லுங்கப்பா. ஓகே, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். ஏப்பா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு 4 நட்சத்திரம் இல்லாமல் ஆக்கி திங்கிறீங்களேன்னு கேட்பா எங்கள் பக்கம் ஆக்கம். வெஜ்ஜு பிரியாணிங்க அப்படின்னு சொல்லிடுவோம். வீடியோக்காகவே பெரும்பாலும் ஷூட் பண்ணுவோமா, அப்படி சொல்லிடுவோம். சரி, நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். 10 நிமிஷம் எடுக்கும், ரெஸ்ட் எடுங்க. இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. காட்டுங்கம்மா. இப்போது பூண்டு நல்ல கலர் மாதிரி வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் தோல் சீவன இஞ்சி 100 கிராம், அரைச்சதுனால 130 கிராமாக போடுறோம். ஓகே, அரைச்சா தண்ணி இருக்கோம்ல, அதனால் ஒரு 30 கிராம் சேர்த்து 130 கிராம் எடை வச்சு போடுறோம். நீங்கள் தண்ணி தேவைப்பட்டாலும் அலசி ஊற்றிக்கலாம், தப்பு இல்லை. நல்லா போட்டு இப்போ இஞ்சியும் பூண்டும் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கணும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது இது ஹை ஃப்ளேமில் 2 விசில் வந்துருச்சு. லோ ஃப்ளேமில் 2 விசிலுக்காக வெயிட் பண்ணுறேன். விசில் வரட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இஞ்சி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. வாங்க, நல்லா கமன்னு வருது வாசனை. லேசாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் 2 பச்சை மிளகா, அந்த பேலன்ஸ் இருக்கிற வெங்காயம், தக்காளி, பேலன்ஸ் இருக்கிற தக்காளி, அதாவது 300 வெங்காயம், 300 தக்காளி, 2 பச்சை மிளகா. குக்கரில் போட்டது கொஞ்சம் இதுலேருந்தே எடுத்து போட்டுக்கிட்டோம் இல்லையா? குக்கருக்கு கொஞ்சம் போட்டது மீதி இருக்கிறது இதில் போட்டுறோம். இது கூடயே மல்லி, புதினா, நல்லா ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து கரைஞ்சி வர்றதுக்கு 10-12 நிமிஷம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். இன்னும் அந்த லோ ஃப்ளேம் விசில் வரவே இல்லை. இதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, இதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஒரு 1 hour 1.5 hours மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும் டோட்டலாகவே. உப்பு மட்டும் இப்போ போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி கூட உப்பு போட்டால் வதங்கும் இல்லையா? அதனால் பேலன்ஸ் இருக்கிற 50 கிராம் உப்பில் குக்கரில் போட்டது மீதி பேலன்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுறோம். போட்டு வதக்குறோம். சீக்கிரம் இது ஒரு பேஸ்ட் கிரேவி மாதிரி வரணும், அந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள், லோ ஃப்ளேமில் 2 விசில் வந்துருச்சு. அடுப்பு அணைச்சிட்றேன். டோட்டலாக 4 விசில் தான் விட்டுருக்கேன். இப்போ சேம் டைம் இங்கே இதுவும் வதங்கிடுச்சு, நல்ல பேஸ்ட் மாதிரி வதங்கிடுச்சு. மட்டன் பிரியாணிக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் பாருங்க. பிரியாணியில் தயிர் எப்போவுமே நம்ம ஊற்றுவோம்ல, மட்டன் சேர்க்காமல் தயிர் ஊற்றக்கூடாது. ஒருவேளை முத்தல் மட்டனாக இருந்தால் வேகாது. லெமனும் தயிரும் கறி வேகாமல் ஊற்ற வேண்டாம். ஆனால் மிளகாத்தூள் இப்போ சேர்த்துடலாம். இங்கே வாங்க, 10 கிராம் சக்தி தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 5 கிராம் போடுறேன். காரம் திட்டமாக சாப்பிட்ற ஃபேமிலியாக இருந்தால் காஷ்மீரி மிளகாத்தூள் 2 கிராம் மட்டும் போட்டுங்க. இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. ஏன் இது மாதிரி சேர்க்குறேன்னா, நான் ஜென்ரலாக 10 கிராம் சக்தி தனி மிளகாத்தூள் மட்டும் தான் போடுவேன். எல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு நல்லா வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குது, பிரியாணி கலர் மட்டும் கம்மியாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. பிரியாணிலுமா கலரு அப்படின்னு நினச்சி, சரி அதுக்கு நம்ம ஃபுட் கலர் போட வேண்டாம்,
காஷ்மீரி மிளகாத்தூள் போடலான்ட்டு போட்டிருக்கேன். நல்லா வருது, நான் செக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, ஆக்சுவலாக ப்ரெஷர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் இது சிம்மில் வச்சுருங்க. தண்ணி ஊற்றி விட்டுடலாம். 1க்கு 1.5 தண்ணி எடுத்தோம். பச்சை தண்ணியாகவே ஊற்றுறேன். கறியிலேருந்து ப்ரெஷர் வர்றதுக்குள்ளே இது கொதிக்கிறது கரெக்டாக இருக்கும். சைடெல்லாம் வலிச்சு விட்ருங்க, நல்லா தீஞ்சிட போது. சைடெல்லாம் நல்லா வலிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி மாமா. குகேஷ் பசங்களாம் எங்க மாமா? எல்லாம் எங்கள் அக்கா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அதனால குழந்தைய பார்த்துக்கிற பிரச்சனையே எங்களுக்கு இல்லை. எங்கள் அக்கா பார்த்துருங்க. அதுக்குள்ளே எவ்வளோ மெயின் வீடியோ போடுறதில்ல, நிறைய பேர் கேட்டிங்களா. குழந்தைய வச்சுட்டு போட முடியல. ஒரு மெயின் வீடியோ ஷூட் பண்ண 3 hours to 4 hours ஆகும். சரிங்களா? அதனால் அவ்வளோ நேரம்லாம் குழந்தைய சமாளிக்க முடியாது. ஷார்ட்ஸ்னால் ஒரு 40 minutesல எடுத்துடலாம். அதனால தான் தினம் ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம். மெயின் வீடியோ மாதத்துக்கு 1-2 தான் போட முடியுது. அக்கா வந்திருக்கனால அவங்க வச்சுக்குவாங்க. வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. போய் பார்த்துட்டு வாங்க, போங்க, வெளியே வேணும். சுட்டி கண்ணம்மா பார்த்துட்டு இருக்காங்க குகேஷ். அவங்க தான் எங்கள் அம்மா. பாப்பா வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கா. இப்போது இதுக்கு மூடி போட்டோம். இது ப்ரெஷர் வரப்போது. அடுப்பு அணைச்சாச்சு. இந்த நேரத்தில் சீரக சம்பாவை 2 தண்ணி கழுவிட்டு 3வது தண்ணிக்கு ஊற வச்சிடலாம். சரியா? அவசரப்பட்டு நீங்களெல்லாம் ப்ரெஷரை பிடுங்கக்கூடாது. சரியா? ப்ரெஷர் தானாக வரணும். அப்போ தான் கறி வெந்திருக்கும். இதை நான் இப்படி வச்சு கூட காட்டுறேன், வாங்க. ப்ளஸ் அப்பம்மா நம்ம தண்ணியே ஊற்றலை. ஹை ஃப்ளேமில் 2, லோ ஃப்ளேமில் 2 வச்சோம். பார்த்தீங்களா? இதில் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கா? கேளுமா. இப்போ அதில் அவ்வளோ தண்ணி ஊற்றணும்ல மாமா? எதில்? மசாலா இல்ல. ஆமா. 1க்கு 1.5. ஆமா. இப்போ இதுல இவ்ளோ தண்ணி வந்திருக்கு. போட்டா சாப்பாடு எதனா குழஞ்சிராதா? பரவாயில்லையே, உனக்கு கூட ஒரு நியாயமான சந்தேகம் வந்திருக்கு. நியாயமான கேள்வி, நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி அப்படி இல்லை, அந்த மாதிரிலாம் மாறாது. ஏன்னு சொல்லுங்களேன். இந்த மட்டனை நம்ம டைரெக்டாக உள்ளே போட்டிருந்தோம்னா அது வேகும் போது இந்த தண்ணி வெளியே வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம கணக்கு பண்ணுறோம். அதனால் என்ன பிரச்சனை இல்லை. இதில் வந்த தண்ணி கணக்கு இல்லை. தானாக கறியிலேருந்து வந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 70-80% வெந்துருச்சு. 4 விசில் தான். ஹை ஃப்ளேமில் 2, லோ ஃப்ளேமில் 2, ஒரு 80% வெந்துருச்சு. இப்போ இங்கே கவனிங்க, மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் கறி ஒரு 80% வெந்திருந்தாலும், மசாலா கொதிச்சுட்டு இருந்தாலும், இதில் இருக்கிற எல்லா மசாலாவோடு சேர்ந்து அடி பாருங்க, பிடிக்கவே இல்லை. ஆனால் நான் சொல்கிற மாதிரியே செஞ்சால் பிடிக்காது. இப்போ கறி வெந்துருச்சு இல்லையா? இந்த நேரத்தில் வேணும்னா நம்ம தயிரை சேர்க்கலாம். அந்த 100 கிராம் எடுத்து வச்சோம்ல, அதை தயிரை இப்போ சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா எந்த தண்ணி இதுக்கு மேலே ஊற்றிடவே கூடாது. நல்லா வலிச்சு போட்டுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூடியை போடுங்க. ஒரு கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சுற்றி ஆவி வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க. 15 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் இந்த மட்டன் ஜூஸியாக மாறும். இதில் இருக்கிற மசாலாவெல்லாம் இழுக்கும், கரெக்டாக வரும். இப்போது ஹை ஃப்ளேமில் இருக்குது. சிம்மில் வைக்கும்போது நான் காட்டுறேன். சொல்லுங்கள். சாரி, ஏதோ கொஸ்டின் கேட்டிங்களே. எல்லா கமெண்ட்ஸில் இது மட்டனுக்கு மட்டும்தான் பண்ணலாமா இல்லை பீஃப் அதெல்லாம்? ஆக்சுவலாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் அது பதில் கூட சொல்ல மாட்டீங்க பீஃபுக்குன்னு. நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லை. ஒரு உணவு பழக்கமும் அவங்களுடைய சொந்த உரிமை. அதிலெல்லாம் தலையிடுற அளவுக்கு ஒரு சைக்கோலாம் இல்லை. நான் நம்ம வீட்டில் செய்யறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு செய்ய முடியல. சரி, நீ ஹோட்டலில் செஞ்சு காட்டு அப்படின்னு சொன்னால் நான் சாப்பிடணுன்னா நான்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ விட்டுட்டேன். வீட்டுக்கு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ இல்லை, இப்போ விட்டுட்டேன். ப்ரெஷர் இருக்கிறதுனால விட்டுட்டேன். ஹோட்டலில் செஞ்சு காட்டலான்னு கேட்குறாங்க நிறைய பேர். எங்கள் ஹோட்டலில் பீஃப் கிடையாது, மட்டன் தான் நாங்கள் விற்கிறோம், சிக்கன் விற்கிறோம். நான் பீஃப் வீடியோலாம் எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோ, ஓ கடையில் பீஃபெல்லாம் கலக்குறீங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது. அப்புறம் ஓனர் என்ன நினைப்பார், உன்னை நம்பி வீடியோ எடுக்க விட்டதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ நல்லபடியாக பண்ணிட்ட அப்படின்னு நினச்சிடுவார். ஸோ என்னுடைய இயலாமை தான் காரணம். உங்களுக்கு சமைக்கக்கூடாதுனோ சமைச்சு காட்டக்கூடாதுனோ நினைக்கிற அளவுக்கு சீப்பான ஆள்லாம் நான் இல்லை. சரியா? என்னால் சமைக்க முடியல. ஸோ நீங்கள் என்ன அந்த மாதிரி பிளேஸ் எனக்கு கிடைக்கல. கமெண்ட் போட்ட ஒரு வீட்டுக்கே வந்து கூட நான் ஒரு நாள் சமைச்சு தரேன். அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க.
அதை எப்படி சமைக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் மட்டன் காமிச்சேன் இல்லையா, இதே தான் பீஃபுக்கும். ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேம், 3 விசில் லோ ஃப்ளேம், ஒரு விசில் கூட விட்டாலே என்ன ஆகும், பக்காவாக வந்துடும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த பீஃப் லவர்ஸுக்கு சாரி சொல்லிக்கிறேன். சேம் டைம் என்னுடைய விளக்கம் உங்களுக்கு நியாயமானதாக பட்டிருந்தா நல்லது. நான் சப்பை கட்டு பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிங்க, நான் வேறு என்ன பண்ணுறேன்னு சொல்லுங்க. தெரியுதா? ஆவி வருது. இப்போ நான் சிம் பண்ணிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் டைமிங் செட் பண்ணலாம். 10 நிமிஷம் முடிஞ்ச உடனே இப்போ 6 ஆகுது டைமு. அப்புறம் நான் ஒரு 6:40க்கு வந்து ரைஸை கொட்டுறேன். அது வரைக்கும் சிம்மில் இருக்கட்டும். ஓகே, வாசனை நல்லா கம கமன்னு வந்துன்னு இருக்கு. 10 நிமிஷம் அப்படியே விட்டோம். இங்கே வாங்க, பார்த்தீங்களா எல்லா பக்கம் கொதிக்குது. கறி அப்பயே தான் வெந்துருச்சு. இன்னும் 10 நிமிஷம் இருந்தது இன்னும் நல்லது நமக்கு. அரிசி கொட்ட போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு பழைய தவாவை அடுப்பில் போட்டுங்க. தம் போடும்போது இதை தூக்கி இது மேலே போடணும். அப்போ சூடு ஆகணும் தவா. அதனால் நான் இப்பயே வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் அரிசியை கொட்டிங்க. சுத்தமாக தண்ணி வடிஞ்சிடணும். ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது. மாமா, லெமன் 2 பழமா? இல்லை, பெருசாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 1, 2 அதை மாதிரி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். லெமன் இருக்கிறது உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக காட்டும். மசாலா கொதிக்குது. கொதிக்கும்போது லெமன் ஜூஸை விதை இல்லாமல் ஊற்றிக்கிறோம். நீங்கள் ஒரு வடிகட்டி இருந்தால் வடிகட்டி வச்சு ஊற்றுங்க. சரியா? லெமனை ஊற்றின கையோடு அரிசியை கொட்டிடுங்க, சுத்தமாக தண்ணி இல்லாமல். இப்போது ஹை ஃப்ளேம் தான் இருக்கணும், லோ ஃப்ளேம் வைக்கக்கூடாது. கண்டினியூவாக 9 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும். லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சோறு ரொம்ப வெந்துடும், சரியாக வராது. ஸோ மூடியை போடுங்க. கண்டினியூவாக 9 நிமிஷம், நடுவில் 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுங்க. சரியா? இப்போது அந்த நம்ம நெய் எண்ணெய்லாம் அளந்து வச்சதுல பாத்திரம், அது நான் சூடு மேலே வச்சோன்னே இவ்வளோ நெய் உருகி இருக்கு. அதனால் அதையும் இதிலே ஊற்றிக்கும். இது நல்லா சூடு ஆகிட்டுருக்கு. சிம்மில் வச்சுக்குவோம். இது அப்படியே நடக்கட்டும். ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணி கிண்டணும். கம்பல்சரி ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமோ லோ ஃப்ளேமோ வைக்கக்கூடாது, இல்லைன்னா ரைஸு குழஞ்சி போயிடும். லோ ஃப்ளேம் வச்சிடாதீங்க, ஹை ஃப்ளேம்லேயே தான் ஆகணும். 3 நிமிஷம் முடிஞ்சு, அடுத்த 3 நிமிஷத்தில் பார்க்கலாம். மாமா, நான் ஒன்று உங்களை கேட்கணும். கேளுங்க. நான் உங்களை எப்படி ஆசையாக மாமா மாமா மாமான்னு கூப்பிடுறேன், நீங்கள் என்ன எப்படி கூப்பிடுறீங்க? நானும் உன்னை ஆசையாக அன்பே ஆர்வீரே செல்லம் அவளா கூப்பிட மாட்டேன். நான் எப்படி கூப்பிடுவேன்? எருமை, மாடு, பன்னி, இப்படிதானே? இல்லை, அதுவும் நான் ஆசையாக தான் கூப்பிடுறேன். மற்றபடி திட்டணுங்கிற எண்ணத்தில் கூப்பிட மாட்டேன். எனக்கு என்னென்னா, மாஸ்டராக வேலை செஞ்சு கடையில் எல்லாம் திட்டி வேலை வாங்கியே பழகிருச்சு. என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் கூட அப்படி தான் பேசி பழகாயிடுச்சு. வீட்லேயும் அப்படியே வருமா தவிர அதை மீன் பண்ணி திட்டுறதெல்லாம் இல்லை, ஃப்ளோவாக வந்துடும். பட்டு அவங்களுக்கு புரியாது. அது என் மனைவிக்கு புரியும் நான் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னு. நான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. திட்டணும்னு நினச்சலாம், திட்டுறதே இல்லை. அது நாங்கள் ஜாலியாக பேசிக்கிறோம், அவ்வளோதான். நல்லா ஆவி வருது. ஸோ ஒரு 4வது 5வது நிமிஷம் தான் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டாம், மூடி போட வேண்டாம். இந்த வீட்டு அடுப்பில் ஹை ஃப்ளேம்லேயே 9 நிமிஷம் ஆகும் இந்த மசாலாவும் இந்த தண்ணியும் கலந்து வர்றதுக்கு. சரியா? இந்த கறி இருக்குல்ல, இந்த பீஸ் எல்லாத்தையும் உள்ளே தள்ளிடுங்க. அப்போ தான் நல்ல கலராக இருக்கும் மட்டன். ஓகே, எல்லாம் ஈவனாக வந்துருச்சு. சரியா? இந்த பக்கம் பாருங்கள், கல் எவ்வளோ சூடாக இருக்குது. ரைட், இன்னொரு துண்டு. ஓகே, இப்போ ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை தூக்கி இங்கே வச்சுருவோம் தம்மில். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கல் சூடாகி மசாலா சூடாகணும். இந்த கல் சூடாகி மசாலாவும் சூடாகணும். அப்போ தான் தம் ஒழுங்காக வரும். அதுக்கு இன்னும் 3 நிமிஷம் ஆகிடும். அதை இந்த பக்கம் மாற்றிட்டேன். தவா சூடாகட்டும். இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சுற்றி ஆவி வரதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். அப்புறம் ஃபைனலாக ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இந்த தவா தூக்கி இது மேலே போட்டுடலாம்.
அதுலேருந்து 20 நிமிஷம் டைமிங். ஓகே, ஸோ டோட்டலாக ½ அன் ஹவர். இதில் ஒரு அரிசி கொட்டுறது ஒரு 9 நிமிஷம், அரிசி கொட்டி ஈவனாக வந்தோடனே சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம், 30 நிமிஷத்தில் பிரியாணி தம் ஆகிடும். ஸோ ஃபைனல் 3 மினிட்ஸ் இது பாருங்க. ஓகே, தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு, தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். கறியெல்லாம் உள்ளே தள்ளி விட்ருங்க, நெருக்கரிசி விழாது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, தெரியுதா? ஆமாம். இந்த மாதிரி போட்டு பீஸ் எல்லாம் உள்ளே தள்ளிட்டு இப்போ நம்ம ஆவி வர்றதுக்குலாம் வெயிட் பண்ண வேண்டாம். மூடியை போட்டுருங்க, சிம்மில் வச்சுருங்க. இப்போது ஆவி வர்றதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம், சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேம் அப்படியே சிம்மில் வச்சு விட்ருங்க. 20 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் லாப் பண்ணிடலாம், 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுக்கலாம். 20 நிமிஷம். இப்போ அலாரம் அடித்த உடனே வந்து நம்ம அடுப்பு அணைக்கலாம். இப்போ ஃபுல் சிம்மு அதை காமிச்சிருங்கம்மா. மேலே பாருங்கள், இந்த தவாவும் சூடாக இருக்குது, இந்த தவாவும் சூடாக இருக்குது. இந்த மாதிரி மெயின்டைன் ஆச்சுன்னா சாப்பாடு நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும். ஓகே, ஆல்மோஸ்ட் டைம் முடிஞ்சு. நான் இப்போ அடுப்பை அணைக்க போகிறேன். அடுப்பை அணைச்சிட்டோம். இப்போது மேலே இருக்கிற சூடெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும், கீழே இருக்கிற சூடு இருக்கும், மேலே இருக்கிற சூடு ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். ஓகே, இந்த சூடு குறையிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி உடனே சாப்பிட்றலாம், அதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ இவ்வளோ டைமிங் கொடுத்து பண்ணால் பிரியாணி நல்லாயிருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6:20க்கு ஆரம்பித்தோம், இப்போ 7:25 ஆயிடுச்சு. ஒரு மணி நேரமா 1.25 மணி நேரத்தில் முடிச்சிருக்கிறோம். ஓகே, ரெஸ்டிங் டைம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இவ்வளோ நேரம் 1.5 மணி நேரமாக உங்களை போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், கரெக்டாக இருக்குது. இதில் பாருங்கள், கம 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 கமன்னு வாசனை வருது. கலர் பார்த்தீங்களா? ஜென்ரலாக நம்ம பண்ணுற பிரியாணியை விட கலர் எப்படி வந்துருக்கு பாருங்கள், அழகாக உதிரியாக. சென்டரில் கூட நகர்த்தி காட்டுறேன் பாருங்கள், அடிக்கடி எதுவும் பிடிக்கல. ஸோ பக்காவான சீரக சம்பா பாஸ்மதி பிரியாணி தயார். சீரக சம்பா தம் பிரியாணி தயார். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிரியாணி பிளேட் அடித்து காட்டுறேன். சின்ன சின்னதாக ஒரு 6 பீஸு ரைஸை பாருங்கள், அழகா ரைஸு அடித்தாச்சு. அப்படியே பிளேட்டில் மாற்றி சாப்பிட்லாம். சூடாக மட்டன் பிரியாணி, சில்லுன்னு தயிர் பச்சடி. டேஸ்டிங் பார்த்துருமா? நல்லா கம கம கமன்னு மசாலாவா பிரியாணி. நல்லா மசாலாவா. கறி எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். கொதிக்குது, தொட முடியல. பீஸோட கலரும் நல்லா வந்திருக்கு பாருங்க, அப்படியே பஞ்சு பஞ்சா பஞ்சு பஞ்சா பஞ்சு பஞ்சா இருந்திருக்கு கறி. என் மகன் வந்துட்டான். வாடா வாடி தங்க வாடி தா. கரெக்டாக பூனை நான்வெஜ் எல்லாம் வெளியே எடுத்தால் பூனை வருது பாருங்க, அந்த மாதிரி என் புள்ள வந்துடுறான் டேஸ்டிங் டைமுக்கு. எங்கேருந்துனா ஓடி வந்துடுறான். குகு எப்படி இருக்கு? அவனுக்கு ஒரு ஆசை, ஓடி வந்துடுறான். ஓகே, இப்போ பிரியாணி டேஸ்டிங் பார்த்துருவோம். அப்படியே சாப்பாடு வரேன்ப்பா, இதை வரேன். சாப்பாடு அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்கு. சாப்பிட்றியாடா? சரியா? வா, அடுத்து என் பெரிய புள்ள வந்துட்டான். 2 புள்ளையும் ஒரே கலர் ட்ரெஸ். அப்பா எனக்கும் வரேன்டா. உப்பு காரம் புளிப்பு இது மட்டும் முடிச்சிடலாம், நம்ம அப்புறம் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்லாம். உப்பு காரம் புளிப்பு 3மே சூப்பராக இருக்கும். செம்மையான ஒரு பிரியாணி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஒரு பிளேட் பிரியாணி நானே சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.